வணக்கம்ங்க. வைசு கேஏ சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேங்க. ஞாயிற்றுக்கிழமைங்க எங்கள் தங்கச்சி பசங்களாம் வந்திருந்தானுங்க. அதை ஏதாவது செஞ்சு கொடுங்கம்மா எனக்கு ஸ்நாக்ஸ்ன்னு சொன்னானுங்க. கொஞ்சம் சிக்கன் வீட்டில் இருந்துச்சுங்க. அவங்களுக்கு சில்லி சிக்கன் செஞ்சு கொடுத்தனுங்க. செஞ்சு பார்ப்போமாங்க. தேவையான பொருட்கள்ங்க: சிக்கன் 700ங்க, முட்டை 1ங்க, உப்பு தேவையான அளவுங்க, மஞ்சள் தூள் 1 டீஸ்பூனுங்க, மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூனுங்க, சிக்கன் மசாலாங்க 1 டீஸ்பூனுங்க, மல்லித்தூள் 1 டீஸ்பூனுங்க, சோம்பு 1 டீஸ்பூனுங்க, தயிர் 1 டீஸ்பூனுங்க, சோள மாவு 2 டீஸ்பூனுங்க, எண்ணெய் தேவையான அளவுங்க. பொரிக்கக்கூடிய செய்முறைங்க: சிக்கன் 700ங்க, நல்லா எடுத்து நல்லா கழுவிக்கோங்க. கழுவிட்டு ஒரு முட்டை எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. போட்டு அதையும் நல்லா கரண்டியாலேயே நல்லா கிளறிக்கோங்க. கரண்டியால் தான் நல்லா கிளறணுங்க, கையை வச்சு கிளறக்கூடாதுங்க. நல்லா கரண்டியாலே நல்லா கிளறி விட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. சிக்கன் மசாலாங்க 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கிளறுங்க. நல்லா கரண்டி வச்சு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டு மல்லித்தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அதையும் போட்டு நல்லா கிளறிக்கோங்க. 2 டீஸ்பூன் தயிருங்க, அதையும் நல்லா போட்டு நல்லா கிளறிக்கோங்க. எலுமிச்சம்பழம் இருந்தால் அதில் அரை பழம் புளிஞ்சுக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் தயிர் ஊற்றிக்கோங்க. தயிரையும் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டுட்டு சோம்பு உங்களுக்கு சோம்பு தூள் இருந்தால் சோம்பு தூள் போட்டுக்கோங்க. இல்லைன்னா 1 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. சூப்பராக இருக்குங்க, வாசனையாகவும் இருக்குங்க. அதுக்காக நல்லா போட்டு நல்லா கிளறிக்கோங்க. கிளறிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு சோள மாவு 2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதையும் போட்டுக்கோங்க. அதை கையால் தாங்க கிளறணும், இல்லை கரண்டியால் கிளற முடியாதுங்க. நல்லா கையால் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு கொஞ்சோண்டு அந்த மசாலாவை எடுத்து கொஞ்சோண்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அது உப்பு கூடுது குறையுதுன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. கூட அதேமாதிரி காரம் உங்களுக்கு கூடுது குறையுது நீங்களும் அதை பார்த்து போட்டுக்கோங்க. நாங்கள் கொஞ்சம் காரம்லாம் கம்மியாக சாப்பிடுவோம், உப்பு கம்மியாக சாப்பிடுவோங்க. அதுக்கு தகுந்து நாங்கள் போட்டுக்கிட்டோமுங்க. போட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சிட்டு அதை எப்படியாவது ஒரு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்களோ இல்லை வெளியில் வைப்பீங்களோ ஒரு மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் நல்லா ஊற விடணுங்க. சிக்கனை நல்லா ஊற விட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு அப்புறம் ஊறின பிறகும் கேஸ் பற்ற வச்சுக்கோங்க. வடைச்சட்டி எடுத்து வச்சுக்கோங்க. வடைச்சட்டி காயவும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றி தேவையான அளவுங்க ஊற்றிக்கோங்க. பொரிக்கிற அளவுக்கு ஊற்றி நல்லா காய விட்டுக்கோங்க எண்ணெயை. அந்த காஞ்சிச்சுன்னு பக்குவத்துக்கு அந்த மசாலா கொஞ்சோண்டு எடுத்து அந்த எண்ணெய்க்குள்ளே போட்டுக்கோங்க. போட்டால் அந்த மசாலா வெந்து மேலே வருங்க. அதேங்க அதுக்கு பக்குவம். நம்ம பக்கோடா பொரிப்போமுங்க, அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து 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 அந்த எண்ணெயில் போடுங்க. சிக்கனை போட்டு அப்படியே பொரிஞ்சிருங்க. பொரிஞ்சோடனே நல்லா அந்த பப்புஸ்லாம் நல்லா நல்லா இது பண்ணிடுங்க. அந்த கொதிகளாகவும் அடங்கின பிறகு அந்த கரண்டி வச்சு நீங்கள் எடுத்து 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 நல்லா பெரட்டி பெரட்டி விடணுங்க. நல்லா வேகணுங்க. சரி, இப்படி கரண்டி வச்சு அரிச்சோடனே சலன்னு ஒரு மாதிரி ஒரு சவுண்டு கேட்குங்க. அதேங்க பக்குவம். அதை எடுத்து அரிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக பொரிச்சு அரிச்சு ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு எண்ணெய் எடுத்து வச்சுட்டு குழந்தைகளுக்கு கொடுங்க. என் தங்கச்சி பசங்க அதை சாப்பிட்டு சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்கங்க. நீங்கள் செஞ்சு பாருங்களே, ரொம்ப சூப்பராக இருக்குங்க.